மகராசி வீட்டுக்கு வந்த நேரம் தான் மாமாக்கு இப்படி எல்லாம் நடக்குது. அம்மா, அவன் நம்ம என்ன கடத்தி கொண்டு போய் வச்சு உங்ககிட்ட பணம் வாங்கின கும்பல சேர்ந்தவன். உங்க அண்ணன் ரொம்ப நல்ல ஒரு வல்லவர்னு சொன்ன, ஆனா சொர பண்ணி இடத்துக்கு எதுக்கு போனேன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேன்றான். எனக்கு அங்கதான் டவுட்டா இருக்கு. ஒத்த கொலுசு எங்கேயோ கழண்டு விழுந்துருச்சு. ஒரு கொலுசை எப்படி போட்டுக்கிறதுன்னு கழட்டி வச்சுட்டேன். நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுத்து அந்த குற்றவாளி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தேன். அதுக்குள்ள இவன் வந்து எல்லா குற்றத்தையும் தான் பண்ணதா ஒத்துக்கிட்டு என்கிட்ட சரண்டர் ஆயிட்டான். லாக்அப்ல இருக்கான் பாருங்க. இது கால் கொலுசு. அது தெரியும். இது யாருடைய கால் கொலுசுன்னு தெரியுதா? யாரோ ஒரு பொண்ணோட கால் கொலுசா இருக்கும். அது எப்படி எனக்கு தெரியும்? இது யாரோ ஒரு பொண்ணோட கால் கொலுசு கிடையாது, உன்னோட கால் கொலுசு. நீ நினைக்கிற மாதிரி கிருஷ்ணா ஒன்றும் நல்லவன் கிடையாது. அந்த ரூபா கோபியுடைய லவரும் கிடையாது. கிருஷ்ணாவும் கோபியும் பிளான் பண்ணி ரூபாவை செட் பண்ணி உனக்கு ஃபோன் பண்ணி அங்க வர வச்சிருக்காங்க. இல்ல, நீங்க போலீஸ்காரங்க ஏதேதோ கதை ஜோடிக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஜோடிக்கல. நடந்த உண்மை இதுதான். என் கஸ்டடியில் இருக்க கோபி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது. அந்த கிருஷ்ணா உன்னை கெடுக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி உன்னை அங்க கூட்டிட்டு போயிருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்டே எங்க அண்ணன் உன்னை காப்பாத்த வந்து இப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். உன்னை காப்பாத்த போய் தான் குண்டடி பட்டுச்சு. சுறாபாண்டி கூட்டத்துக்கும் எங்க அண்ணனுக்கு எந்தவித தொடர்பும் இல்லைன்னு வெளியில சொல்ல மாட்டேன்னு அவர் அடம் பிடிக்கிறார். ஏன்னா உன்னை பத்தி வெளியில சொன்னா உன்னோட வாழ்க்கை பாதிக்கிறது மட்டும் இல்ல, உங்க அக்காவாலையும் உங்க அம்மாவாலையும் தாங்கிக்க முடியாதுங்கிறதால தான் தன்னையே குற்றவாளியாக்கிட்டு தண்டனை அனுபவிக்க தயாராகிட்டு. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னா நீ கோர்ட்டுக்கு வந்து நடந்த உண்மையை சாட்சியா சொல்லணும். உன்னால எவ்வளவு அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்திச்சேங்க அண்ணன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம உன் மானத்தை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு குற்றவாளியா பழிய தாங்கிட்டு நிக்கிறாரு. அந்த நல்ல மனுஷனை காப்பாத்தணும், உங்க அக்காவுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சா கோர்ட்ல வந்து உண்மையை சொல்லு. இப்போ கூட கோபி கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு என்னோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி உன்னை இந்த கேஸ்ல சாட்சியா கோர்த்து விட முடியும். ஆனா எங்க அண்ணன் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டார். இருந்தாலும் என் மனசாட்சி கேட்காமதான் உன்னை தேடி வந்து நான் இந்த உதவியை கேட்கிறேன். இந்தா உன் கொலுசு. உனக்கு மனசாட்சி இருந்தா கோர்ட்ல வந்து உண்மையை சொல்லு. வாங்க அத்தை. நீங்க எப்போ வந்தீங்க தம்பி? இப்பதான் அத்தை, கொஞ்ச நேரம் ஆச்சு. ஓஹோ. இளவரசி அன்னைக்கிட்ட கேஸ் விஷயமா பேச வந்தேன். அவங்க ஆஃபீஸ் போயிருக்கிறதா லீலா சொன்னா. சரி, நான் ஃபோனில் பேசிக்கிறேன் அத்தை. சரி. பாவி, என்ன காரியத்தை பண்ணிருக்க? உன்னை வெட்டி போட்டா கூட என் மனசு ஆறாதிரி. ஏடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாம நிக்கிறியா? ஏடி ஏடி இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண சொல்லு. அந்த சண்முக தம்பி உன்கிட்ட பேசுனது நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். எவ்வளவு நெஞ்சில் திறந்தா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிருப்ப. ஏடி இப்படி பண்ண பாவி? உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் பாவி. அந்த கிருஷ்ணா விஷயத்துல இளவரசி ஒண்ணு சந்தேகப்பட்டப்ப கூட ஏன் வயித்துல பிறந்த பொண்ணு உன் தங்கச்சி இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான்னு உனக்காக வக்காலத்து வாங்கி பேசினேன். நடி நீ மாப்பிள்ளையை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தி இருந்தாலும் கேவலப்படுத்தி இருந்தாலும் இப்ப அவர் தானடி உன் மானத்தை காப்பாத்தி இருக்காரு. அவர் மட்டும் அங்க வராம இருந்திருந்தா உன் நிலைமை என்னடி ஆயிருக்கும்? உன்னையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக பழைய தாமேல போட்டுக்கிட்டு அந்த நல்ல மனுஷன் ஆபத்துல மாட்டிட்டு இருக்காரடி.
இதனால உன் அக்காவோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆயிடுச்சேடி. எல்லாம் உன்னால தானடி. பாவி பாவி பாவி. ஐயோ, இப்ப நான் என்னடி பண்ணுவேன்? ஏண்டி நீ கோர்ட்டுக்கு போய் உண்மையை சொன்னாதான் மாப்பிள்ளைய வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. நீ கோர்ட்டுக்கு போய் நடந்த உண்மையை சொன்னா உன் எதிர்காலம் பாழா போயிடுமேடி. நீ கோர்ட்டுக்கு போலன்னா மாப்பிள்ளை வெளியில வர முடியாது. உன் அக்காவோட வாழ்க்கை பாழா போயிடும். ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? பாத்து தம்பி என்னாச்சு? சொல்லுங்க தம்பி, என்னாச்சு? உள்ள வாங்க பசங்க. மெல்ல மெல்ல. பாத்து பத்திரம் மெதுவா வாங்க. என்னாச்சுங்க? ஒரு நிமிஷம் ஒரு ரூம்குள்ள படிக்க வச்சுட்டு பாருங்க, பாருங்க. மெல்ல மெல்ல. வாங்க வாங்க. கவிதா இந்த எப்படி பாத்து மெது மெது. கேளுங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, சங்கோச்சப்படாதீங்க. இது உங்க வீடு மாதிரி, சரியா? ஏதாவது வேணும்னா கவிதாவை கேளுங்க, இல்ல அப்பாவை கேளுங்க. கவிதா, இவரை பத்திரமா பாத்துக்க. நேரத்துக்கு சாப்பாடு கொடு. மருந்து மாத்திரை எல்லாம் அதுல இருக்கு. உன்னதான் கவிதா? சரி, நான் வரேன். என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம். இளங்கோ, முதல்ல உங்க உடம்பு சரியாகட்டும். எதுவும் நினைக்காதீங்க. ஓகே, டேக் கேர். பாய். அவங்கப்பா. தம்பி என்னப்பா ஆச்சு? அதை ஏன்பா கேட்குறீங்க? இளங்கோ ஆஃபீஸ்க்கே வரல. ஏன் ஆஃபீஸ்க்கு வரலன்னு மதிய அழகனை கேட்டா, இல்லை சார் அவருக்கு உடம்பு சரியில்லை, ஜுரத்தில் படுத்துட்டு இருக்காரு, மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னான். நானும் ஆஃபீஸ் டென்ஷனில் டோட்டலாக மறந்துட்டேன். திடீர்னு இப்போ ஞாபகம் வந்தது. ரூமுக்கு போய் பார்த்தா ஒத்தையா தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லாம ரொம்ப நில குளிஞ்சு படுத்திருந்தாப்புல. சரி, அதான் கூட்டிட்டு வந்தேன். அது ஓகேங்க. உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டியதானே? இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இல்ல கவிதா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். டாக்டரை பார்த்த உடனே கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தீங்கன்னா அவர் உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாரு. டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காரு. அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லுவாரு. அதனால தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அவர் யாருங்க? யாரோ ஒருத்தர். அதுவும் மூணாவது மனுஷன், ஒரு ஆம்பளை வேற. இது பாரு கவிதா, என்ன பொறுத்த வரைக்கும் இளங்கோ ஒரு குழந்தை. அதுலயும் தாய் தகப்பன் இல்லாத ஒரு குழந்தை. அவரை பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. இங்க பாரு, நேரத்துக்கு கஞ்சி வச்சு கொடு. அப்புறம் அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்கணும்னு அந்த லிஸ்ட்ல இருக்கு. மறக்காம டேப்லெட்ஸ் கொடுத்துரு. அப்பதான் அவருக்கு சீக்கிரம் குணமாகும். மறந்துட்டேன், ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரி கவிதா, நீ அவரை பாத்துக்க. அப்பா, கூட மாட இருந்து கொஞ்சம் பாத்துக்கங்க. நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு தம்பி. என்னப்பா இவரு ரோட்ல போற வரவங்கள வீட்ல கூட்டு வந்து உட்கார வச்சு என்ன வேற பாத்துக்கோன்னு சொல்றாரு. என்னம்மா இப்படி பேசுற? சிவகுமார் தம்பியோட குணம் உனக்கு தெரியாதா? அப்பா அம்மா இல்லாத அனாதை குழந்தை எடுத்து வளர்க்கிறாரு. அபலையா இருந்த உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு. அனாதை ஆசிரமத்துக்கு அப்பப்ப பணம் கொடுத்து உதவி பண்றாரு. ஏம்மா, என்ன எடுத்துக்கோ, என்ன கூட அவர் அப்பா மாதிரி தான் பாத்துக்கிறாரு. இந்த மாதிரி கருணை உள்ளவரை இப்படியெல்லாம் பேசுறது தப்புமா. போம்மா, போய் கஞ்சி ரெடி பண்ணுமா. போம்மா போ. சித்தி, சித்தி, சித்தி. சித்தியும் இல்ல, அம்மாவும் இல்ல. ஏன், எங்க போயிருக்காங்க? அம்மாக்கு பர்த்டேல, அதான் அம்மாவும் சித்தியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆமா, அது என்னது கையில கவர்? புடவமா? அம்மா பர்த்டேக்காக அவங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். எங்க குடு பாப்போம். அண்ணன், புடவை சூப்பரா இருக்கு. அண்ணன், அம்மாக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் செலக்ஷன். சரியா? எப்போ வந்து சரியா? இப்பதான் சித்தி வந்தேன். அம்மாக்கு பிறந்த நாள்ல கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனா அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். இந்த பிரசாதம் எடுத்துக்கோ. சாமிக்கு அபிஷேகம் பண்றது அவசியம்தான். ஆனா
அதை விட பசியோடு இருக்கவங்களுக்கு சாப்பாடு போடுறது ரொம்ப புண்ணியம். அதனால ரெட் ஹில்ஸ்ல இருக்க கஸ்தூர்பாய் அனாதை இல்லத்துல 1000 பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ணன் ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கேன் அண்ணன். ஆமா செழியா, எங்களுக்கு இந்த யோசனை வரவே இல்லையே. சித்தி, அது மட்டும் இல்ல, அம்மாவுக்கு புடவையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. சூப்பரா இருக்கு. அக்கா கலருக்கு ஏத்த மாதிரி நல்லா செலெக்ஷன் பண்ணி வாங்கி வந்திருக்கேன். ஆமா சித்தி. அம்மா, புடவை கட்டிட்டு வந்துருங்க. நாம எல்லாரும் ஹோம் போயிட்டு வந்துடலாம். தேவகி, இவன் யாரு என் பிறந்த நாளைக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு? இப்படி எல்லாம் இவன் பண்ணினா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேனா? இந்த ராஜேஸ்வரி எதையும் மறக்கவும் மாட்டா, மன்னிக்கவும் மாட்டா. அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். இவன் கூட எனக்கு எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. செழியா, கவலைப்படாத செழியா. அம்மாவோட கோவம் தான் உனக்கு தெரியல. அவங்கள அப்புறம் சமாதானப்படுத்தி இந்த புடவையை நான் கட்ட வைக்கிறேன். அம்மா வரலன்னா என்ன, நம்ம எல்லாம் ஹோமுக்கு போய் அம்மா சார்பா எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம். சரி, வரேன். வந்து நில்லுமா, யார பார்க்கணும்? என் மருமக சுப்பிரமணி உள்ள இருக்காரு. அவரை நான் கொஞ்சம் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாது, போமா. ஐயா கொஞ்சம் தயவு பண்ணுங்கய்யா, அவரை பார்க்கணும்யா. மா, அவன் ஒரு அக்கிஸ்ட்மா, அவனெல்லாம் பார்க்க முடியாது, போமா. கொஞ்சம் தயவு பண்ணுங்கய்யா. போமா. என்னையா பிரச்சனைங்க? சார், இவங்க மருமக உள்ள இருக்கிறானா, அவனை பார்த்து 2 வார்த்தை பேசணுமா, அதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா கொஞ்சம் தயவு பண்ணுங்கய்யா, நான் அவரை பார்க்கணும்யா. பார்த்தா வயசானவங்க மாதிரி தெரியுது. பேசிட்டு சீக்கிரம் போங்கம்மா. ரொம்ப நன்றிங்கய்யா. அம்சுடியா, போயிட்டு சீக்கிரம் வாமா. மாப்பிள, அத்தை வாங்கத்த. இப்போ எப்படி இருக்கு மாப்பிள? பரவாயில்ல அத்தை. நீங்க எதுக்காக அத்தை இங்கெல்லாம் வந்தீங்க? அப்புறம் போலீஸ்காரங்க உங்களையும் தேவையில்லாம விசாரணை அது இதுன்னு பாடாப்படுத்துவாங்க. இல்ல மாப்பிள, லீலா விஷயமா உங்களை பார்த்து பேசணும்னு தான் வந்தேன். லீலா விஷயத்தை பத்தி என்கிட்ட பேச என்ன இருக்கு? எனக்கு எல்லாம் தெரியும் மாப்பிள. நீங்க லீலாவை காப்பாத்த போய் தான் இப்ப இவ்ளோ பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சமாளிக்காதீங்க மாப்பிள. உங்க தம்பி லீலா கிட்ட வந்து நடந்தது விசாரிச்சத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா நான் அவர்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டேன். லீலா கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னாதான் நீங்க நிரபராதின்னு நிரூபிக்க முடியும்னு சொன்னாரு. அவ கோர்ட்டு கூண்டுல ஏறினா அவ எதிர்காலமே பாழா போயிடும். அவ கோர்ட்டுக்கு வரலன்னா நீங்க தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். அதனால இளவரசி வாழ்க்கை பாழா போயிடும். ஆனா எனக்கு என் 2 பொண்ணு வாழ்க்கையும் முக்கியம். இந்த சூழ்நிலையில நான் என்ன மாப்பிள்ள முடிவெடுக்கிறது? அதான் இந்த குழப்பத்துக்கு பதில் தேடிதான் உங்களை பார்க்கறதுக்கு வந்தேன். அத்தை, லீலா இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கான்னு சண்முகத்தை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதனால நீங்களும் வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. எக்காரணத்து கொண்டும் லீலா கோர்ட் வாசப்படி ஏறக்கூடாது. அது அவ எதிர்காலத்தை பெருசா பாதிக்கும். நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க வேண்டாம், கிளம்புங்க முதல்ல. சரிங்க மாப்பிள்ள, நான் கிளம்புறேன். ஆ. உங்க உடம்ப பாத்துக்கங்க. சரி அத்தை. ஹலோ சார், அந்த சுறாபாண்டி கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சு போச்சு சார். என்னைய சொல்ற? யார் அந்த பொண்ணு? சார், அந்த பொண்ணு பேர் லீலா சார். சுப்பிரமணியத்தோட குழந்தையா. உண்மையாவ சொல்ற? ஆமா சார். அந்த சுப்பிரமணியத்தோட மாமியார் சுப்பிரமணியோட பேசும்போது நான் ஒட்டுக்கேட்டேன் சார். சண்முகம்
லீலா அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை கோர்ட்ல சாட்சி சொல்ல வர சொல்லியிருக்கான் சார். அந்த அம்மா இந்த விஷயமா தான் சுப்பிரமணியோட பேசிட்டு போகுது. யோ, அந்த பொண்ணை சாட்சி சொல்ல வந்துருச்சுன்னா நம்ம தப்பு வெளியில வந்துருமையா? கவலைப்படாதீங்க சார். சுப்பிரமணி அவங்க மாமியார் கிட்ட அந்த பொண்ணை சாட்சி சொல்ல வர வேண்டாம்னு சொல்லி நமக்கு சாதகமா தான் சார் சொல்லி அமைச்சிருக்கான். நீ கிளம்பி நேரம் ஆபீஸ்க்கு வா, நம்ம நேர்ல பேசுவோம். ஓகே சார், உடனே கிளம்பி வரோம் சார். என்ன ஜோதி, இன்னைக்கு யாருமே வரதுக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க? காலையில லைட்டா தான் சாப்பிட்டு வந்தேன். 1 மணி ஆனா ஒரே பசி. ஃபர்ஸ்ட் சாப்பிட உட்காந்துட்டேன். என்ன இளவரசி, எப்ப பாரு தயிர் சாதம் ஊறுகாய் தான், இல்லனா லெமன் ரைஸ். இப்படிதான் தினமும் அந்த தயிர் சாதத்தை சாப்பிடுறியோ? நீங்க கூட தான் நான்வெஜ் டெய்லி சாப்பிடுறீங்க, உங்களுக்கு போர் அடிக்கல? ஆமா, அக்கறைக்கு இக்கரை பச்சை. இந்த தயிர் சாதத்துக்கு சிக்கன் 65 சூப்பர் காம்பினேஷன். சாப்பிட்டு பாரு. இல்ல பரவாயில்ல, நீங்களே சாப்பிடுங்க. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. இல்ல வேணாம், நீங்க சாப்பிடுங்க. இது எங்க வீட்டுக்கார சமையல் பண்ணது, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு. வீட்டுக்காரர் சமையலா? அப்ப நீங்க சமைக்கலையா? பொதுவா எங்க வீட்டுல நான்வெஜ்னா எங்க வீட்டுக்கார தான் சமைப்பாரு. சாப்பிட்டு பாரு. இல்ல பரவாயில்ல ஜோதி, சாப்பிட்டு தான் பாரு. கொஞ்சம் இந்தா சாப்பிட்டு பாரு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லு. எப்படி எங்க வீட்டுக்கார சமையல்? ஓகேவா? நல்லா பண்ணிருக்க. சொல்லுங்க மேடம். ஜோதி, பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணாரு. நான் சொன்ன ஃபேக்ஸ் இன்னும் அனுப்பலையா? இந்த லஞ்ச் முடிச்சிட்டு அனுப்பிச்சிடுறேன் மேடம். இமிடியேட்டா அனுப்புமா. 1:30க்குள்ள பேங்க்குக்கு ஃபேக்ஸ் போய் ஆகணும். ஓகே மேடம், உடனே அனுப்பிடுறேன். சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. இளவரசி, நீ சாப்பிட்டுக்கிட்டு இரு. மேடம் உடனே ஃபேக்ஸ் அனுப்ப சொல்லிருக்காங்க, நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு போங்க. உடனே அனுப்ப சொல்லிருக்காங்க, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிட்டேரு, நான் வந்துடுறேன். இளவரசி, தனியா சாப்பிட்டுட்டு இருக்க போல இருக்கே. நான் வேணா கம்பெனி கொடுக்கட்டுமா? என்ன லஞ்சு? தயிர் சாதம், சிக்கன் 65. காம்பினேஷன் வித்தியாசமா சூப்பரா இருக்கு. அது எப்படி இளவரசி உன்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது? தாலி கட்டின புருஷன் ஜெயிலில் தண்டனைக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கிடைக்க போறது ஆயுள் தண்டனையா இல்ல மரண தண்டனையான்னு யாருக்குமே தெரியாது. அதை பத்திலாம் கவலைப்படாம நீ பாட்டுக்கு தயிர் சாதம், சிக்கன் 65ன்னு ஒரு புது காம்பினேஷன்ல பின்னிக்கிட்டு இருக்க. புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த எமன்டியே போராடிட்டு வந்த சத்தியவான் சாவித்திரி பரம்பரையில் வந்த பத்தினி நீ இப்படி பண்ணலாமா? இது உனக்கு நியாயமா, தர்மமா? நீயே சொல்லு. ஒருவேளை தண்ணீரிலே மீன் எழுதால் கண்ணீரை தான் யார் அறிவார், தனிமையிலே நீ எழுதால் உன் மனதை யார் அறிவாருங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே சோகத்தை போட்டு அப்படியே ஆத்திக்கிறியோ? ஆனா சும்மா சொல்லக்கூடாது இளவரசி. நான் கூட அந்த சுப்பிரமணிய அப்பாவின்னு நினைச்சேன். ஆனா அட பாவிங்கிற மாதிரில காரியத்தை பண்ணிருக்கான். சுறாபாண்டி மாதிரி ஒரு ரவுடி கூட பாட்டனா சேர்ந்துக்கிட்டு சட்டத்தையும் சமுதாயத்தையும் எப்படிலாம் ஏமாத்திருக்கான் பாத்தியா? இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா இளவரசி? இது பார், வந்தோமா சாப்பிட்டோமா போனோமா நிறு. இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கேட்டு. எதுக்கு இளவரசி இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகிற? எப்படியோ சுப்பிரமணியத்தோட சாப்டர் க்ளோஸ். இனிமே நான் தான் உனக்கு எல்லாமே. கடவுள் எனக்கு எப்படி ரூட் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காரு பாத்தியா? என்ன சுப்பிரமணியத்துக்கு தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் நாம சேர்ந்து வாழலாமா இல்ல இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்க பாரு, உனக்கு நான் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். உனக்கு எந்த ஆப்ஷன் ஓகேவோ அது எனக்கு ஓகே தான். இப்படி இவளை கிள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாதான் நம்ம வழிக்கு வருவா.
தம்பி 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 என்னாச்சு தம்பி? கவிதா அங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வாமா தம்பி. என்னப்பா என்ன? கவிதா 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 தம்பி என்னப்பா? ஏமா கவிதா தம்பிக்கு மாத்திரை மருந்துல ஒழுங்கா கொடுத்தியா இல்லையாப்பா? இல்லப்பா. என்னம்மா பொறுப்புலாம் பதில் சொல்லிட்டு இருக்க? இல்லப்பான்னு சிவகுமார் தம்பி கேட்டா என்னம்மா பதில் சொல்றது? உடனே போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுமா? டாக்டர் நம்பர் எனக்கு தெரியாதுப்பா. என்ன மாதிரி டாக்டர் நம்பர் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நானே மாத்திரை சீட்டை பார்த்து ஃபோன் பண்றேன். நான் அப்பவே சிவகுமார்கிட்ட அவரை உடனடியாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனால் அவர் என்ன சொன்னார்? வீட்டில் என் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்ல முறையில் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் ஒழுங்காக மருந்து மாத்திரையே கொடுக்கல. இப்போ அதனால தான் இவ்வளோ சீரியஸ் நிலைமைக்கு வந்திருக்காரு. நல்ல வேளை, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா அவர் உயிரோடையே பார்த்துருக்க முடியாது. பயப்படாதீங்க, நான் அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இனிமேலாவது அந்த மருந்து மாத்திரையை 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒழுங்காக கொடுங்க. ஓகே, வரேன். என்ன பொண்ணுமா நீ? நான் தான் இளங்கோவுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் நேரத்தை கொடுக்க சொல்லிட்டு போனல. அவர் இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அப்புறம் எப்படி அவருக்கு பணிவிட செய்ய முடியும்? என்னம்மா பேசுற நீ? சிவகுமார் தம்பி அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனாரு, நானும் சொல்லிட்டு போயிருந்தேன். நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறிய. நல்ல வேளை நான் வந்து பார்த்ததுனால போச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? சிவகுமார் தம்பி இதுதான் நீங்க அவரை பார்த்துக்கிற லட்சணமான்னு கேட்டா என்னம்மா பதில் சொல்றது? உடம்புக்கு முடியாதவருக்கு மருந்து மாத்திரை கொடுக்கறதுல உனக்கு என்னம்மா சிரமம்? என்னால முடியாதுப்பா. ஏமா முடியாது? அப்படி என்னம்மா உன் மனசுல ஈரம் இல்லாம போச்சு? தெரிஞ்சு போச்சுமா, தெரிஞ்சு போச்சு. உன் எண்ணம் போலதான் வாழ்வேன்னு உங்க பெரியம்மா நீ சொல்லிட்டு போனாங்களே, அது சரியா போச்சுமா. இது கூட தெரியாம இத்தனை நாள் நான் உங்க கூட இருந்திருக்கிறேன்னு. அந்த இளங்கோவுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு எனக்கும் ஏற்படும். நான் பாருமா, கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் அப்பா அப்பான்னு சொல்லுவேன். நாளைக்கு முடியாம போச்சுன்னா அம்மா நானும் ஒரு அனாதையத்தனமா சாவணும். உன் மேல பரிதாபப்பட்டு தேடி பிடிச்சி கட்டாயப்படுத்தி ஒரு தங்கமான மாப்பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு. என் புத்திய செருப்பால அடிக்கணும். அம்மா இனிமே நீ இருக்கிற இடத்துல நான் இருந்தா அதை விட கேவலம் வேற எதுவும் இல்லம்மா. உடனே சிவகுமார் தம்பிட்டு சொல்லி இந்த இளங்கோ கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துறேன். நில்லுங்கப்பா. இந்த தாலி யாரோடதுன்னு தெரியுமாப்பா? உள்ள இருக்கிற இந்த மனுஷனுக்கு இந்த தாலிக்கும் சம்பந்தம் இருக்கு. என்னம்மா சொல்ற நீ? உங்க புள்ளையோட வாழ்ந்த காலம் பத்தி தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி என்னோட கடந்த காலத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதுப்பா. தன்னை மறந்து உள்ள இருக்காரே, அவரோட பேரு இளங்கோ அல்ல. அவரோட உண்மையான பேரு சரவணன். அவர் வேற யாரும் இல்ல, என்னோட தாய் மாமா. எல்லாத்துக்கும் மேல எனக்கு தாலி கட்டின புருஷன். நான் ஒண்ணு சிட்டிலேயே பிறந்து சிட்டிலேயே வளர்ந்த பொண்ணு இல்ல. என்னோட சொந்த ஊரு திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருக்கிற மூஞ்சலூர் கிராமம். எனக்கு அப்பா இல்ல, அம்மாவும் என் மாமா சரவணனும் தான்.
அவரோட தயவுல தான் நாங்க 2 பேரும் வாழ்ந்தோம். சரவணன் மாமாக்கு என் மேல ரொம்ப உயிர். நான் எதை கேட்டாலும் மனசு கோணாம வாங்கி தருவாரு. நான் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா என்ன எங்க மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டாங்க. ஆனா எனக்கு அதுல விருப்பமே இல்ல. என்னம்மா நீங்க? நான் என்ன மேல படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? படிச்ச வரைக்கும் போதும். மேற்கொண்டு படிச்சு நீ வேலைக்கு போய் என்ன காப்பாத்த வேண்டாம். பேசாம என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொம்பளை லட்சணமா குடும்பம் நடத்து, அது போதும் எனக்கு. பெரியமா, நீங்களாவது அம்மா கிட்ட சொல்லுங்க பெரியமா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். உனக்கும் உன் மாமனுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். என்னோட சம்மதம் இல்லாம நீங்களே எப்படி பெரியமா பேசி முடிவு எடுக்கலாம்? உன்னையும் கேட்கணும். கட்டுக்கிட்டு வாழ போறது நான் தான். என்னோட சம்மதம் கண்டிப்பா வேணும். எனக்கு வரப்போற கணவர் எப்படிலாம் இருக்கணும்னு எனக்குன்னு ஒரு கனவு இருக்காதா? அப்படின்னா உன் மனசுல வேற யாராவது இருக்காங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல பெரியமா. அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அது அடியோட அழிச்சிடு. உன் மாமன் தான் உனக்கு மாப்பிள்ள. நான் முடிவு பண்ணிட்டேன். அம்மா, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு நீங்க கட்டாயப்படுத்தினா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நான் மாமாவை பண்ணிக்க மாட்டேன். வேற ஏதாவது மாப்பிளைய பாருங்க. ஏன் என் தம்பிக்கு என்ன குறைச்சல்? எனக்கு அவருக்கு வயசு வித்தியாசம் இருக்குமா? அதுவும் இல்லாம அவர் எனக்கு பொருத்தமான மாப்பிளையே இல்ல. வாய மூடுறி. உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் உன்னை என்னை வச்சு காப்பாத்தினது யாரு? ஏன் தம்பிடி. நமக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்காக வாழ்ந்துட்டு இருக்காண்டி. நாம போடுற துணி, நாம சாப்பிடுற சாப்பாடு, ஏன் நீ படிச்சிட்டு இருக்கிற படிப்பு எல்லாம் அவன் போட்ட பிச்சடி. அவனுக்கு நன்றி விசுவாசமா இருக்க வேண்டாமா? நன்றி விசுவாசத்தை காட்டுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்ன கல்யாணம் பண்ணி வச்சுதான் நீங்க நன்றியை காட்டணுமா? வேற வழி இல்லையா உங்களுக்கு? இத பாருடி, உன்கிட்ட விவாதம் பண்ண நான் தயாரா இல்ல. உனக்கு பொருத்தமான மாப்பிள்ளையா பார்த்து அவனுக்கு சீர்சனை செஞ்சு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கற அளவுக்கு நான் வசதியானவ இல்ல. நீ என்ன சொன்னாலும் என் தம்பியோட தான் உனக்கு கல்யாணம் நடக்கணும், நடக்கும். வேற ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கலான்னு பார்த்து இந்த அம்மா உசுரோட பார்க்க முடியாது. எங்க அம்மா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்னால உங்க வார்த்தையை மீற முடியல. அதனால நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன். மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? எங்க அப்பா போனதுக்கு அப்புறமா என்னையும் என் அம்மாவையும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க தான் காப்பாத்திட்டு இருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்ப எதுக்கு கவிதா அதெல்லாம்? இல்ல மாமா, என்ன பேச விடுங்க. நான் என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். நடந்து முடிஞ்ச இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல மாமா. உங்களை ஏன் பிடிக்கலன்னு காரணம் சொல்ல தெரியல மாமா. அம்மாவோட கட்டாயத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். நான் மேற்கொண்டு படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், என் வாழ்க்கைய எப்படிலாம் அமைச்சுக்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். அந்த கனவெல்லாம் இந்த கல்யாணத்துல நொறுங்கி போச்சு மாமா. இந்த இந்த ஏமாற்றத்தோட என் வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா ஆரம்பிக்க முடியும்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லைங்கிற விஷயம் நீ சொல்ற வரைக்கும் எனக்கு தெரியாது கவிதா. என்ன மாதிரியே நீ விருப்பப்பட்டு தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு நான் இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். தப்பு பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். நமக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காக விருப்பம் இல்லாத ஒன்றை என் கூட வாழ்ந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்துற அளவுக்கு நான் ஒன்றும் காட்டு மிராண்டி இல்லை. உன் மேற்படிப்பு விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானே உன்னை படிக்க வச்சிருப்பேன். இப்போ ஒன்றும் கெட்டு போகல. நான் உன்னை படிக்க வைக்கிறேன் கவிதா. நீ மனசு மாதிரியான புருஷனை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் எப்பவும் போல உனக்கு தாய்மாமன் தான். நீ நிம்மதியாக படுத்துங்க. ஏன் தயங்குற? இந்த விஷயம் வெளியில் தெரியாது. நிம்மதியாக படுத்துங்க.
இந்த நேரத்துல தான் எனக்கு உங்க பையனுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இது எங்க ஊர்க்காரர் மூலியமா எங்க அம்மாக்கு தெரிய வந்தது. உன்னால அடிக்க கூடாது, வெட்டி கொல்லணும்டி. எதுக்கு அப்படி மாட்ட போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்க? இவ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொன்னா நீ வெட்டியே போட்டுருவேன். அப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லுக்கா. அப்படி என்னதான் கவிதா பண்ணா? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இவள படிக்க மெட்ராஸ்க்கு அனுப்ப வேண்டான்னு. என் பேச்ச யாராவது கேட்டீங்களா? பாவி இல்ல, இவ்வளவுதான் அடிக்காதுக்கா. அப்படி என்னதாக்கா நடந்தது சொல்லுக்கா. படிக்க போன இடத்துல எவங்குடையும் ஜோடி போட்டு ஊர் சுத்திட்டு இருந்திருக்கா. அந்த மாதிரி போய் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா. அக்கா, இந்த காலத்துல படிக்கிற பசங்க பொண்ணுங்களா ஒன்னா சுத்துறது சகஜங்கா. அதையாக்கா நீ பெருசா எடுத்துக்கிற? இல்லடா தம்பி, இவ மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. இவளோட நடவடிக்கையே சரியில்லை. இவ யாரோ ஒருத்தன் கூட சினிமா தியேட்டர்ல ஜோடி போட்டுக்கிட்டு படம் பார்த்துட்டு இருந்திருக்கா. அந்த கண்டவிய மாதிரி போய் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னா. இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாதன்னு அந்த பையன்கிட்ட கை கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். இந்த விஷயத்த ஊருக்குள்ள சொல்லிட்டானா நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியுமாடா? இது எல்லாத்தையும் விட அவ இன்னொரு காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? தள்ளடி. இவளுக்கு கட்டின தாலி இத கழட்டி ஆடியில மாட்டிட்டு இவன் மனம் போன போக்குல போயிருக்கான். இவ்வளவு கொண்டாதான் என் மனசு ஆறு. பண்ணிட்டு வந்து நிற்காளு. என் மானமே போச்சுடி. அந்த நேரத்துல தான் உங்க பையன் தான் எனக்கு வேணும்னு முடிவெடுத்து நான் வீட்டை விட்டு கிளம்புனேன். பயப்படாத, நான் உன்னை தடுத்து நிறுத்துறதுக்காக நிற்கல. எப்போ நீ நான் கட்டின தாலியை கழட்டி வச்சேன்னு தெரிஞ்சதோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். இனி நீ மனசு மாற போகிறதில்ல, என் கூட சேர்ந்து வாழ போகிறது இல்லைன்னு. இதுக்கப்புறம் உன்னை கட்டாயப்படுத்தி இங்கே இருன்னு சொல்கிறதில்ல எந்த அர்த்தமும் இல்லை. நீ போய் உன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ. நீ புதுசாக ஆரம்பிக்க போகிறவனுடைய வாழ்க்கைக்கு நமக்குள்ளே நடந்த கல்யாணம் தடையாக இருக்கக்கூடாது. அதனால தான் விடுதலை பத்திரம் எழுதி கொண்டு வந்திருக்கேன். இந்தா வச்சுக்க. நீ நல்லா இருக்கணும், உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு தான் இத்தனை நாளாக நான் கஷ்டப்பட்டேன். இப்போ உன்னை நெருக்கதியாக விடுறதில்ல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் என் சொத்தில் சரி பாதி உனக்கு எழுதி வச்சுருக்கேன். இதையும் வச்சுக்கிட்டு நீ ஆசைப்பட்டவனோட சந்தோஷமாக வாழு. அவன் யார், என்ன, எப்படி இருப்பான் எதுவுமே எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவனை நினச்சா எனக்கு பொறாமையாக இருக்கு. சரி வா கவிதா, நானே உன்னை பஸ் ஏற்றி விட்றேன். வா. உங்க பையன் எனக்கு கிடைக்க மாட்டாருங்கிற சோகத்துல இருக்கும்போதே எங்க அம்மா இறந்துட்டாங்கங்கிற செய்தி எனக்கு வந்தது. நான் ஊருக்கு போனேன். பார், இந்த ஊருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதை கெடுக்காத. வந்த வழியா பார்த்து போ. ஒரே ஒரு வாட்டி பார்த்து போயிடுறேன். அதெல்லாம் முடியாது. ஏய், இத்தனை பேர் சொல்றேன்ல, கேட்க மாட்டேன். போடி வெளியில. ஒரே ஒரு வாட்டி பார்த்து போயிடுறேன். ஓடிங்கல. போ. மாமா, மாமா என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்க மாமா. அம்மா பார்க்கணும் மாமா, சொல்லுங்க மாமா. சரவணா, அவளை உள்ள சேர்க்காத, துரத்து முதல்ல. இதை பாருங்க, அவங்க அம்மா இறந்து போன தகவல் தெரிஞ்சுதானே வந்திருக்கா. கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு போட்டோம். பாவங்க. யாரு இவ? பாவமா? மீனாட்சி அம்மா சாகும்போது என்ன சொல்லிட்டு சேர்த்தாங்க? நான் செத்தா கூட அவன் மூஞ்சில முழிக்க கூடாது, வீட்டு வாசலே மிதிக்க விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்கல்ல. மறந்து போச்சா? இவ்வளவு போய் பாவன்னு சொல்றீங்க? இதை பாரு, ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போட்டோம். அதெல்லாம் முடியவே முடியாது சரவணா. அவளை ஊருக்குள்ள சேர்க்கூடாது, ஊர் கட்டுப்பாடு இருக்கு. அதை மீறி நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல அவளை துரத்து. சொல்லுங்க மாமா, அம்மா பார்க்கணும். இதை பாருங்க,
தப்பு செய்யாதவன் மனுஷனே கிடையாது. அதுக்காக செஞ்ச தப்பையே சுட்டி காட்டி அவன் மனசை காயப்படுத்துற மனுஷனே கிடையாது. கடைசியா அவங்க அம்மா முகத்தை பார்க்க அனுமதி கொடுங்க ப்ளீஸ். என்ன சரவணா புரியாம பேசிட்டு இருக்க? இந்த ஓடுகளிய முதல்ல அடிச்சு துரத்து சரவணா. இதை பாருங்க, கவிதா என்னுடைய சம்மதத்தோட தான் வீட்டை விட்டு போனா. நான் தான் அவளை அமுச்சு வச்சேன். கடைசியா அவங்க அம்மா முகத்தை பார்க்க வந்திருக்கா. கடைசி காரியமே இவ தான் பண்ண போறா. தயவு செஞ்சு யாரும் தடுக்காதீங்க. வா கவிதா வா. எங்க மாமா இல்லனா நான் என் அம்மாவோட முகத்தை கடைசியா பார்த்திருக்கவே முடியாது. அப்ப கூட நான் கார்த்தியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் என் மாமா நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா கார்த்திக் என்னை விட்டு பிரிஞ்சது தெரிஞ்சு அவரை பழி வாங்குறதுக்காக சென்னைக்கு புறப்பட்டு வந்துட்டாரு. அது வரைக்கும் நான் அப்பா எனக்கு தகவல் தெரியும். ஆனா இப்போ இவர் கூட வரும்போது நான் அவரை பார்த்தேன். அவருக்கு என்னாச்சு, எப்படி பழசெல்லாம் மறந்தாருன்னு எனக்கு எதுவுமே தெரியலப்பா. என் மாமா ஒருவேளை கெட்டவரா இருந்திருந்தா உங்ககிட்டயோ இல்ல அவர்கிட்டயோ நான் அவரை பத்தி சொல்லிருப்பேன். ஆனா அவரு ரொம்ப நல்லவருப்பா. அவர்கிட்ட நெருங்குனா எங்க அவர் மேல பரிதாபம் வந்து மனசு மாறிடணும்னு பயமா இருக்கு. என்ன சண்முகம், இன்வெஸ்டிகேஷன்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? ஏதோ ப்ராசஸ் தெரிஞ்சுதா? நோ சார், இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்டதா கேள்விப்பட்டேன். என்ன சார் சொல்றீங்க? பொண்ணு இன்வால்வ் ஆயிருக்கலாம்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. ஏன் சண்முகம் போய் சொல்றீங்க? சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணு யாருன்னு நான் சொல்லட்டுமா? உன் அண்ணியோட தங்கச்சி, பேர் லீலா. சண்முகம், அந்த பொண்ணோட எதிர்காலத்துக்காக உங்க அண்ணன் உண்மையை வெளியே சொல்லாம மறைச்சிட்டு இருக்கான். ஆனா நீ உங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காக, நம்ம டிபார்ட்மெண்டோட மானத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்காக அந்த பொண்ணை சாட்சி சொல்ல கோர்ட்டு கூப்பிட்டுருக்க. சார் அது வந்து யோ, அந்த பொண்ணு மேல உங்க அண்ணனுக்கு இருக்கிற அக்கறை ஏன் அவனுக்கு இல்ல? இதப்ப அந்த பொண்ணை இந்த கேஸுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணாத. அது எப்படி சார் விட்டுற முடியும்? எங்க அண்ணன் நிரபராதி தான். 100 குற்றவாளிங்க தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாத? உங்க அண்ணன் தான் அதுக்கு ஒத்துக்கலையா? நீ எதுக்கே அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா சாட்சி சொல்ல கூப்பிட்டு இருக்க? இத பார் சண்முகம், நிலைமையை புரிஞ்சுக்கோ. உங்க அண்ணன் சொராபாண்டி குரூப்போட சேர்ந்தவன் சொல்லிட்டு மீடியா பிரஸ்ல நியூஸ் பப்ளிஷ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து சாட்சி சொல்ல வச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் மானம் மட்டும் இல்ல டிபார்ட்மெண்ட் மானமும் போயிடும். அதுக்காக செஞ்ச தப்ப மூடி மறைக்கிறது எந்த விதத்துல சார் நியாயம்? நியாய தர்மம் பார்த்தா உங்க அண்ணன் வெளியில வந்துருவாயா? நாளை வீட்டுக்கு போனோம். அப்படியே இருந்தாலும் உங்க அண்ணனுக்கு என்ன தூக்கு தண்டனையா கொடுத்துருவாங்க. அப்படியே கீழ்கோர்ட்ல தண்டனை கொடுத்தாலும் மேல்கோர்ட்ல விடுதலை வாங்கி கொடுத்துடலாம். ஏன் இத பார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வேகத்தை கொஞ்சம் குறைச்சுக்க சண்முகம். ஏன் மானத்தையும் டிபார்ட்மெண்ட் மானத்தையும் காப்பாத்தியா? என்ன சார் நீங்க ஒரு சீனியர் ஆபீசர், சட்டம் ஒழுங்கு நீதி நேர்மை இதெல்லாம் நிலைநாட்ட நீங்க எனக்கு ஒத்துழைப்பீங்கன்னு பார்த்தா என்ன வளைஞ்சு கொடுக்க சொல்றீங்க? இது மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அப்பெல்லாம் நீ சும்மா தானே இருந்த. இப்போ உங்க அண்ணன் சம்பந்தப்பட்டிருக்கான உடனே துடிக்கிறியோ? இதப்பா, பேசாம நான் சொல்றத கேளு. அந்த பொண்ணை கோர்ட்டு கூட்டிட்டு வந்து நிறுத்தி சாட்சி சொல்ல வைக்கிறேன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் நான் உன்னை செல்லா காசாக்கிடுவேன். ஜாகிரதை. சாரி சார், எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்காம என் கடமையை செஞ்சு சட்டம் ஒழுங்கு நீதி நேர்மையை நிலைநாட்டுவன்னு பதவி பிரமாணம் எடுத்துட்டு தான் சார் நான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கேன். அதே பதவி பிரமாணத்தை எடுத்துட்டு தான் இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு சீனியர் பேச்ச கேட்க மாட்டேன். முடியாது சார், எங்க அண்ணன் நிரபராதின்றதை காப்பாத்துறது தான் என்னுடைய டியூட்டி. இப்ப வேலைக்கு சேர்ந்த உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா அப்ப எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? உங்க அண்ணனை எப்படி காப்பாத்துறேன்னு நானும் பாக்குறேன். அவுட். நிர்மலா, நிர்மலா, நிர்மலா என்னாச்சு? நிர்மலா, கண்ணு தந்து பாருமா. நிர்மலா இங்க பாருமா. இல்ல நான் வந்து உங்க ஃப்ரெண்ட் நம்பி இந்த ப்ளீஸ் பொண்ணு வாழ்க்கை நீ நாசம் பண்றியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஆண்டி நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ்
இங்க பாரு. என் பொண்ணு பாருங்க. ஆண்டி நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பட்ட பகல்ல வீட்ல யாரும் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிச்சிட்டு நடிக்கிறியாடா நீ? ஐயோ ராஸ்கல். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணிட்டீங்க ஆண்டி. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஐயோ ராஸ்கல். அம்மா வாடா. நீ வீட்ல இருக்கும்போது இப்படி எல்லாம் நடந்திருக்கா? என்னடா ஃப்ரெண்ட் இவன்? இவன் என்ன காரியம் செஞ்சிருக்கான் பாரு கொஞ்சம். என்னமாச்சு? என்ன நடந்தது? செடியா இந்த பாவி நிர்மலாவுக்கு ஏதோ கொடுத்து தப்பா நடக்க பார்த்தா. நல்ல வேளை நானும் அக்கா வந்துட்டோம். டேய் என்னடா நடந்தது? இல்ல சரியா நான் ஒண்ணு பக்கம் தான் வந்தேன். அலறல் சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ள ஓடி வந்து பார்த்தா நிர்மலா மயங்கி விழுந்து கிடந்தாடா. அவளை காப்பாத்தணும்னு பெட்ல படுக்க வச்சுடா. அம்மா தப்பா நினைச்சிட்டே நடிச்சிட்டாங்கடா. மா நீங்க நினைக்கிற மாதிரி சுரேந்தர் தப்பானவன் இல்லம்மா. நீங்க தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னடா இவ்வளவு ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு அவன் சமாளிக்கிறான். அவனுக்கு நீ சப்போர்ட்டா? ஒருவேளை இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? என்னம்மா பேசுறீங்க? நிர்மலா என் தங்கச்சிமா. ஓ இப்பதான் உனக்கு தெரியுதா? இதுக்கு முன்னாடி அவளை கடத்திட்டு போய் பணம் பறிச்சியே, அப்போ உனக்கு தங்கச்சின்னு தெரியலையா? அது மட்டுமாடா, சொந்த வீட்லயே ஆட்களை வச்சு கொள்ளையடிச்சவன் நீ. பெத்த தாயின்னு கூட பார்க்காம காரை விட்டு மோத விட்டு பயத்தை உண்டாக்கின நீ ஏன் இந்த காரியத்தை செஞ்சிடக்கூடாது? எதுக்குமா முடிச்சு போட்டு பேசுறீங்க? சுரேந்தர் இப்ப என்ன பார்க்க தான் வந்தான். 3 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, ஒருத்தரை பார்க்க போகணும். நான் தான் அவனை வர சொன்னேன். நிர்மலா உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இந்த படுபாவி பைய ஏதாவது கலந்து குடுத்தானா? குடிச்சியா? நிர்மலா ஏதாவது கர்ச்சீஃப் வாயில வச்சு அமுத்தினானம்மா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. ப்ளக் பாயிண்ட்ல கையை வச்சேன். அப்போ அது ஷாக் அடிச்சு நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேம்மா. மா இப்பவாது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்குள்ள என்னென்ன கற்பனை, எப்படி எல்லாம் வார்த்தை விட்டீங்க? நிர்மலா வாமா ஹாஸ்பிட்டல் போலாம். வேணாண்ணா, நான் நார்மலாக தான் இருக்கேன். இனிமேலாவது அவசரப்பட்டு மற்றவங்க மேல கோவப்படுறதையும் பழிய போடுறதையும் இதோட விட்டுடுங்க. என் மேல இருக்க கோவத்துல என் ஃப்ரெண்டு மேலேயும் என் மேலேயும் வாய் கொசாம எப்படி பழிய போட்டீங்க? டேய் விடுறா, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. பார்த்த உடனே பதட்டத்துல அந்த மாதிரி நினைச்சிட்டாங்க. டேய் நீ வாடா வா. அக்கா நம்ம தான் அவசரப்பட்டு தப்பா நினைச்சிட்டோம் போல இருக்கு. நான் நிர்மலாவுக்கு குடிக்க சூடா ஏதாவது எடுத்துட்டு வரேன். என்னம்மா நிர்மலா இப்படி எல்லாம் பண்ணிட்ட? ஏம்மா உனக்கு இந்த வேலை? எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்க பண்ணி கொடுத்துருக்க மாட்டோமா? இப்படி பண்ணிட்டேம்மா. யாரும்மா அது வீட்டுல? யார் நீங்க? ஹாஸ்பிட்டல்ல உங்க மருமகனை பார்க்க அனுமதி கேட்டு நீங்க நின்னப்ப நான் கூட உள்ள அனுப்பிச்சேன். இன்ஸ்பெக்டர் நான் தாம்மா. மப்டியில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியலையாம்மா? வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க சார். சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பயப்படாதீங்கம்மா, உங்களுக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்கோம். எங்க யூனிஃபார்ம்ல வந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு உங்க பொண்ணோட எதிர்காலம் பாழாயிடுமோன்னு தான் மஃப்டியில் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, சொரா பாண்டிய விஷயத்துல உங்க பொண்ணு சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க பொண்ணு கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னாதான் உங்க மாப்பிள்ளை சுப்பிரமணி வெளியில வர முடியும். அதுக்காக தான் அவங்க தம்பி சண்முகம் இந்த பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாம சாட்சி சொல்ல கூப்பிடுறாரு. இந்த விஷயமும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக நாங்க இப்போ வந்திருக்கோம்னா, எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அதாவது சொரா பாண்டி அட்டாக் பண்ண போகும்பொழுது உங்க மாப்பிள்ளை சுப்பிரமணியம் இதோ நிக்கிறாங்களே, உங்க பொண்ணோட காதலன்
கிருஷ்ணாவும் அங்க மாட்டிக்கிட்டாரு. இந்த உண்மை வெளியில தெரிஞ்சதுன்னா உங்க பொண்ணோட எதிர்காலம் பாதிக்கும். உங்க பொண்ணோட வாழ்க்கை பாதிக்க கூடாதுன்றதுக்காக தான் சுப்பிரமணி கிருஷ்ணாவையும் சொராபண்ணி குரூப்ல சேர்த்துட்டேன். அம்மா, சார் உங்க நல்லதுக்கு தான் சொல்றாரு. அதுபடி கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. சுப்பிரமணியோட தம்பி சண்முகம் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா உங்க பொண்ணோட மானத்தை கப்பலத்தை பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால சார் சொல்றபடி கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இதையும் மீறி உங்க பொண்ணு கூண்டுல ஏறி சாட்சி சொன்னா ஏடகுடமான கேள்விகளை கேட்டு உங்க பொண்ணோட மானத்தை வாங்கிடுவாங்க. இல்லைங்க, என் பொண்ணு கோர்ட்டுக்கு வரமாட்டா, சாட்சி சொல்ல மாட்டா. என் மாப்பிள்ள கூட இதாங்க சொன்னாரு. அப்போ வந்த வேலை ஈஸியா முடிஞ்சது. நீங்க எடுத்த முடிவுல இருந்து மாறாத வரைக்கும் உங்க பொண்ணுக்கும் உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. வாயா. கவிதா, இளங்கோ குளிச்சாச்சா? குளிச்சிட்டேன் சார். பெரியமா, பெரியமா, இவன் ரோஷன் ஆச்சு. எதுக்காக கனடால இருந்து வந்திருக்கான்? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.